நான் சொன்னேன், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பாரமா போயிடக்கூடாது நம்ம. இல்ல உங்கள் ஃபாதருக்கு நான் சொல்லியிருந்தேன், நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேங்க, அங்கே போய் வந்து அவர் எதனா வேற வேலை தேடி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அது எனக்கு கொஞ்சம் அது ஏமாற்றமாக இருந்தது. ஏன்னா முதல்ல இருந்தே கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக வளர்ந்ததுனால கல்யாணத்துக்கு அப்புறம் மறுபடி பிறந்த வீட்டுக்கு போகிறதுங்கிறது கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. பட் போக வேண்டிய சந்தர்ப்பம் அப்படி போயிட்டோம். போய் அங்கே நான் அவர் என்ன தேடினாங்களா, அப்பா என்ன வேலை சொன்னார் அவங்களுக்கு அப்படின்ன உடனே ஒன்றும் செட் ஆகலை. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஜுரம் வந்ததுன்னு டெஸ்ட்டுக்கு போனால் ஒரு குழந்தைக்கு போகிற சமாச்சாரத்தை சொல்லியிருக்காங்க. ஜோகம் இல்லை, பிறந்த வீட்டில் இருக்கோம், எப்படி இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னு சொன்னேன். பட் கொஞ்ச நாள் அங்கே தங்க வேண்டி இருந்தது. நான் ப்ரைவேட்டாக பெனாரஸ் மெட்ரிக் இங்கே விட்டுறதுனால அங்கே போய் குவஹாத்தி யூனிவர்சிட்டி மெட்ரிகுலேஷன் வீட்லேயே படிச்சு, வயத்துல குழந்தை இருக்கு 9 மாதம், அதெல்லாம் தெரியாமல் ஒரு ஓவர் கோட் போட்டுக்கிட்டு போய் பரீட்சை எழுதிட்டு அப்புறம் சொன்னேன் நம்ம ஊருக்கு போயிடலாம், மெட்ராஸ் போயிடலாம். ஸோ மெட்ராஸ்க்கு வந்தீங்க? மெட்ராஸ்க்கு வந்துட்டோம்.